ஹாய் ஹலோ தமிழத்து வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நாம இன்னைக்கு எப்படி முறுக்கு கைப்பிடி போடுறதுன்றத உங்களுக்கு நான் சொல்லி தர போறேன். அதிலே நான் டபுள் கலர் வச்சு பண்றேன். பாத்துக்கோங்க. இந்த நம்ம டபுள் கலர் வச்சு எப்படி முறுக்கு கைப்பிடி போடலான்றத என்கிட்ட இருந்த ஒயர்ல நான் இந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவே உங்களுக்கு சின்னதா வேணும்னாலும் நம்ம போட்டுக்கலாம். இந்த மாதிரி கைப்பிடி போடணும்னா உங்களுக்கு ஒரு 1/4 ரோலாவது இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு இந்த கைப்பிடி வரும். இது நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும். பாருங்க, உள்ள இதுக்கு ஒயர் கொடுத்து நம்ம போடணும். இதை எப்படி போடலான்றத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது போல வீடியோஸ் நிறைய பார்க்கணும்னா எல்லாரும் மறக்காம தமிழத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. முதல்ல நம்ம மார்க் பண்ணிட்டு, இது உள் ஒயர் நான் 2 ஒயர் கொடுத்துருக்கேன். நீங்க இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு உள் ஒயர் கொடுத்துட்டு நீங்க இப்ப இந்த ஒயரை நீங்க ரன்னிங் ஒயரா இதை யூஸ் பண்ண போறோம். நாம இப்ப பாத்துக்கோங்க. இந்த ஒயரை நாம இதுக்குள்ள இது பண்ணணும். ஃபர்ஸ்ட் எந்த ஒயர் நம்ம கொடுக்க போறோமோ அந்த ஒயரை மேலையும், ரெண்டாவது வர ஒயரை உள்ளேயும் விட்டு இதுக்குள்ள நம்ம விட்டு கோக்கணும். இந்த மாதிரி கோத்து எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நான் இங்க ஒயர் விட்டுறேன். இப்ப இதை 2ஆ பிரிச்சுக்கிட்டேன். இந்த ஒயர் பாருங்க, வயலட் ஒயர் உள்ளேயும் இந்த கிரீன் கலர் ஒயர் மேலே வரா மாதிரி வச்சுக்கிட்டேன். இந்த உள் ஒயரை கொடுத்துருக்கிறது சரியா இருக்கான்னு பாத்துக்கணும். இது சரிசமமா இல்லாம போச்சுன்னா உங்களுக்கு கூட ஏத்த தாழ்த்தமா ஆயிடும். நான் உள்ள கொடுத்துருக்க ஒயர் 5.5 அடி எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப கைப்பிடி பெருசா வேண்டான்னுட்டு உங்க சௌகரியம் நீங்க 6.5 எடுத்தீங்கன்னா கூட நல்லா பெருசா வரும். இப்ப இந்த கூடை எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர கைப்பிடி. இப்ப நாம இந்த ரன்னிங் ஒயரை இப்படி மடிச்சு ஒரு ரவுண்டு மாதிரி மடிச்சு இதுக்குள்ள இந்த உள் ஒயர் கொடுத்த பாத்தீங்களா, அதை எடுத்து உள்ள விட்டு வெளியே எடுத்து இந்த ஒயரை நாம இப்படி ஒரு இழுக்கணும். நல்லா பார்த்துக்கோங்க. இந்த கேப்ல நம்ம இந்த உள் ஒயர் கொடுத்துருக்கிறது கரெக்டா இருக்கான்னு ஒரு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இதை எழுத்த தாத்தமா போகும். உங்களுக்கு கூட ஒயர் கைப்பிடி சரியா வராது, சின்னதாயிடும். அதையும் நீங்க ஒரு செக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி போட்டுட்டு இப்போ இந்த ஒயரை இந்த சைடு இருந்ததை நம்ம இந்த சைடு கொண்டு வந்துட்டோமா. இப்போ இந்த பக்கத்துக்கு இந்த 4 ஒயரையும் சேர்த்து வச்சு இப்படி கொண்டு வரணும். அந்த பின்பக்கமா இருந்து இப்படி மேலே கொண்டு வரேன். இப்போ பாருங்க, இதை இப்படி ஒரு சுத்திட்டேன். இது 4 ஒயரை சேர்த்த மாதிரி உள்ள விட்டு நாம வெளியே எடுக்கணும். இப்போ பாருங்க, இப்போ எடுத்துட்டோம். எடுத்துட்டு இப்படி நல்லா டைட்டா போட்டாச்சு. இப்போ ஒரு செக் பண்ணிக்கணும். செக் பண்ணி பார்க்கும்போது இங்க பாருங்க, இந்த கிரீன் ஒயர் நமக்கு டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது பாருங்க. அதை நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கணும். இப்போ கொஞ்சமா இருக்கும் போதே இழுத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா வரும். நீங்க நிறைய தூரம் போயிட்டு இழுத்தீங்கன்னா வராது. அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் அப்போ கரெக்ட் பண்ணிக்க பாருங்க. இப்போ இந்த சைடு பாருங்க, இதே மாதிரி பாருங்க. அவ்வளவுதான். இதுவும் நம்ம தலைமுடி பின்ற மாதிரியே தான். பாருங்க, அடுத்த சைடு இது இந்த ஒயர் முடிகிற வரைக்கும் நம்ம இப்படி சேர்த்து வச்சுதான் இதை போடணும். இது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி போடுறோன்றது தான் கவனிச்சு போடணும். இந்த மாதிரி தள்ளி வந்துச்சுன்னா இப்படி நெருக்கி விடுங்க. நம்ம உள்ள 2ஆவதா கொடுத்துருக்க ஒயர் வெளியில வராம போடணும். அப்பதான் ஒரே மாதிரி கலர் வரும். பாருங்க, இதை இப்படி நறுக்கி விட்டோம்னா நமக்கு இது கரெக்டா வந்துடும்.
இது நான் கொஞ்சம் போட்ட உடனே காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு அது எப்படி வருதுன்றது உங்களுக்கு தெரியும். இதை பாருங்கள், இதே மாதிரி பின்னிக்கிட்டே வரணும். நம்ம இப்படி ஒரு ரவுண்டு சுற்றி இதுக்குள்ளே இந்த ஒயரை உள்ளே விட்டு எடுத்து ஒரு இழுத்தோன்னா வந்துடும். இதை பாருங்கள், இந்த 2 ஒயரமாக சேர்த்து வச்சு அழகாக நம்ம அதை ரவுண்டாக பண்ணி இழுக்கணும். நம்ம நார்மல் நாட்டுக்கு போடுவோம் பார்த்தீங்களா, இப்படி சுற்றுவோம்ல, அதே மாதிரி தான் இதுக்கும் பண்ணுறோம். ஆனால் லூஸ் இல்லாமல் போடுங்க. இதை பாருங்கள், இப்போ தெரியுதுங்களா? இதை முறுக்கு கைப்பிடின்னு சொல்லுவாங்க, தென்னம்பூ கைப்பிடின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி இந்த கலர் நான் போட்டுட்டு இந்த கலர் மாற்றுறது எப்படின்னு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், நான் இந்த அளவுக்கு இந்த இது போட்டுட்ருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்கள். இதோட முறுக்கு கைப்பிடியோட வியூ தெரியுதுங்களா? இதுக்கப்புறம் நான் கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். ஒரே ஈவனாக வேணும்னு நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி அளந்துக்கோங்க. இது 5 இன்ச்சு வரைக்கும் போட்டிருக்கேன். அடுத்த கலர் அதே மாதிரி 5 இன்ச்சு போடுவேன். உங்களுக்கு அதை விட 3 வேணும் 2 வேணும்னு இது பண்ணாலும் நீங்கள் அப்படியே இது பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட் பண்ணிக்கிட்டா ஒரே ஈவனாக வரும். அதுக்காக தான். இப்போ பாருங்கள், நான் இந்த சைடு போடுறேன். இந்த இதுலேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்துட்டேன். இப்போ இதுக்கும் ஒரே கலர் தான் இப்போ வரும். இப்போ நான் இந்த உள்ளே போகும்போது மாற்றுறேன். இப்போ நான் ரைட் சைட்லேருந்து லெஃப்ட் சைடு போடுறேன். இப்போ பாருங்கள், இந்த கலரை இப்படி உள்ளே எடுத்துட்டு இந்த கலரை மேலே எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், வயலட் மேலே வந்துருச்சு, க்ரீன் கலர் உள்ளே போயிடுச்சு. இப்போது எப்பவும் போல் ஒரே மாதிரி தான் நான் டர்ன் பண்ணி பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ இந்த சைடு உங்களுக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். அவ்வளோதான். பாருங்கள், அந்த கலர் எடுக்கும் போது மட்டும் நம்ம ரைட் சைடு இருந்து லெஃப்ட் சைடு போனோம்னா நமக்கு ஈஸியாக வரும். இது மட்டும் கரெக்டாக உள்ளே வச்சு போடுங்க. அப்போ தான் ஒழுங்காக வரும், இல்லைன்னா தப்பாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ கலர் மாறி இருக்குங்களா? இதை விட இப்போ பாருங்கள், இப்போ கலர் மாறி இருக்கிறது உங்களுக்கு தெரியுதுங்களா? இன்னும் நான் பின்னிக்கிட்டே போனேன்னா இதே மாதிரி வரும். நான் இந்த கைப்பிடியை உங்களுக்கு ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த கைப்பிடி நான் போட்டு முடிச்சுட்டேன். இந்த சைடு நல்லா வந்து 2 சைடு டைப் பண்ணியிருக்கேன். இங்கேயும் அதே மாதிரி டைப் பண்ணியிருக்கேன். அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த கைப்பிடி எப்போவுமே நல்லா ஸ்ட்ராங்கு தான், ஆனால் கொஞ்சம் ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட பொண்ணான கமெண்ட்ஸ் அனுப்புங்க. மறக்காமல் தமிழ் எத்திக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.